பேரு உருவது கூறல். அப்ப தனக்கு ஏற்கனவே நடந்ததை சொல்றதுக்கு பேரு உற்றது உரைத்தல். இனிமே நடக்க போறத சொன்னா உருவது கூறல். ஆமா அப்படின்னு நான் போறேன் அப்படின்னு நேர்பட்டு சொன்னாங்கன்னா நேர்விடை, மறுத்து சொன்னா மறைவிடை. அடுத்தது பாருங்க, மறைவிடை அப்படின்றது பாத்தீங்கன்னா மறுத்து கூறுவதற்கு பேரு தான் அப்படின்னா மறைவிடை. இது சரி. உருவது கூறல், உருவது அப்படின்னா தனக்கு நடக்க போறத சொல்றது, சரிங்களா? அதுதான் உருவது குறளை தவிர வினாவுக்கு விடையாக இனிமே நடக்கிறது அதுதான் உருவது குறள். சரி, இனிமே நடக்கிறத பத்தி சொல்றது உருவது, வருவது, உருவது வருவது அப்படின்னு வச்சுக்கோங்க. இனிமே வர்றத பத்தி சொன்னா அது உருவது குறள். அப்ப இதுவும் சரி. சுட்டு விடை அப்படின்னு அர்த்தம். இந்த கோயில் எந்த பக்கம் பாருங்க, இந்த பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பேரு சுட்டு விடை. உடன்பாட்டு கூறு விடைக்கு பேரு என்னது? நேர்விடை. அப்ப இது இந்த ஆன்சர் இந்த கேள்விக்கு தவறு. ஏவல் விடை அப்படின்னு அர்த்தம், அந்த கடைக்கு போறியா அப்படின்னு போக முடியாது அப்படின்னு மாட்டேன்னு மறுக்கிறதுக்கு பேரு தான் ஏவல் விடை. சோ அப்ப முதல் 1, 2, 4 சரி, 3 மட்டும் தவறு. அடுத்து விடைக்கேற்ற வினா, பானையினுடைய வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. பானையினுடைய எந்த பகுதி நமக்கு பயன்படுகிறது? வெற்றிடம் தான் பயன்படுது. ஆப்ஷன் ஏ. இங்க நகர பேருந்துகள் நிற்குமா அப்படின்னு வழிபோக்கர் கேட்கறது எந்த வகை வினா அப்படின்னா, நிற்குமா அப்படின்னா எனக்கு தெரியாது, அது தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறதுக்கு பேரு அறியா வினா. நான் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு உங்ககிட்ட கேட்டேன்னா அதுக்கு பேரு அறிவினா. உதாரணமா ஒரு டீச்சர் பையன்ட்ட இந்த கணக்குக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறது அறிவினா. தெரியாம கேட்கறது, இந்த இடத்துல வந்து நிக்குமா, இந்த இடத்துல போட்டா போயிருமா, அதெல்லாம் கேட்கறதுக்கு பேரு அறியாவினா. எவ்வகை வாக்கியம் என கண்டறி. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது. 3ஆம் வேற்றுமை உருவான ஆள் போட்டு படுபட்டது அப்படின்ற விகுதியை வச்சு முடியறதுக்கு பேரு செயற்பாட்டு வினை தொடர். இதே இது திருக்குறளை திருவள்ளுவர் இயற்றினார் அப்படின்னு திருக்குறளை அப்படின்றது 2ஆம் வேற்றுமை உருவான ஐ வெளிப்படையாக வந்தோ அல்லது மறைஞ்சு வந்தோ, திருவள்ளுவர் திருக்குறள் இயற்றினார் அப்படின்னு வந்தாலும் திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் அப்படின்னு 2ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படையாகவோ மறைஞ்சோ வந்தாலும் என்னது அப்படின்னா அது செய்வினை. அடுத்து செயற்பாட்டு வினையை கண்டறின்னு கொடுத்திருக்காங்க. சட்டி உடைந்து போயிற்று, ஆயிற்று, போயிற்றுன்ற விகுதிகள் கொண்டு முடியணும். படு பட்டது, ஆயிற்று, போயிற்று, இந்த மாதிரி விகுதிகள் வந்துச்சுனாலே அது என்னது செயற்பாட்டு வினை வாக்கியம். இப்ப இங்க கவிதா உரை படித்தால்னா கவிதா உரையை படித்தால் 2ஆம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்தாலும் மறைஞ்சு வந்தாலும் இதுக்கு பேரு செய்வினை. உயிரும் உடலும் மாதிரி ஒண்ணு போல இருக்கிறது ஒற்றுமை. ஆப்ஷன் ஏ. கண்ணை இமை காக்கிறது மாதிரின்றது பாதுகாப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா தவறான கலை சொல்லை கண்டறிக அப்படின்னா லீடர்ஷிப் அப்படின்னா தலைமை பண்பு. எம்எல்ஏ அப்படின்னா சட்டமன்ற உறுப்பினர். ஷாமா ஊ அப்படின்னு சொல்வார் இல்லையா, கஞ்சா கருப்பு. அது பங்க்சுவேஷன் அப்படின்னு சொல்றது எப்படி சொல்றதுன்னா நேரம் தவறாம அந்த காலத்துக்கு வர்றது. இந்த பங்க்சுவேஷன் விழிப்புணர்வு கிடையாது, அவேர்னஸ்னா விழிப்புணர்வு. எக்வஸ்டேரியன் அப்படின்றது குதிரை ஏற்றம். இது சரி. அடுத்து சேட்டலைட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா செயற்கைக்கோள், சரிங்களா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றது நுண்ணறிவு. மீத்திறன் கணினி அப்படின்னா சூப்பர் கம்ப்யூட்டர். தேர்வு எழுதி விட்டாயா அப்படின்ற வினாவுக்கு எழுதாமலா இருப்பாங்க அப்படின்னு கேக்குறது. படிச்சிட்டியா அப்படின்னா படிக்காமலா இருப்பாங்க. கடைக்கு போறியா போகாமலா இருப்பாங்க அப்படின்னு ஒரு வினாவுக்கு இன்னொரு வினாவை விடையா சொல்றதுக்கு பேரு வினா எதிர் வினாதல் விடை. அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிக. சர்வர் அப்படின்றது என்ன அர்த்தம்? சர்வர் வலைத்தளம், சரிங்களா? ஃபோல்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உரை. ஃபோல்டர்னா உரை. ஹர்சர் அப்படின்னா ஏவி அல்லது சுட்டி. கிராப்னா செதுக்கி. அப்ப மத்த எல்லாம் மாறி இருக்கு, ஹர்சர் மட்டும் கரெக்டா இருக்கு. அதான் இணையான தமிழ் சொல். கம்ப்யூட்டர் அப்படின்றதுக்கு இணையான தமிழ் சொல் கணினி. காலிங் பெல் அழைப்பு மணி. மிஷின்னா எந்திரம். புதுச்சேரி அப்படின்றதனுடைய மருவு புதுவை. புதுக்கோட்டை அப்படின்றதனுடைய மருவு புதுகை. நாகப்பட்டினம் அப்படின்னா நாகை. அடுத்து நிறுத்தற்குறிகளை அறிக. மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல் முதலான உணர்ச்சியை வெளியிடக்கூடிய இடங்கள்ல வியப்பு குறி போடணும். இந்த குறி போடணும். மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம், இரங்கல் இந்த மாதிரியான இடங்கள். அடுத்து சரியான நிறுத்தற்குறியிட சொற்றொடரை தேர்ந்தெடு. பொழிலன் தோட்டத்துக்கு சென்று வாழை இலை பறித்து வந்தான். பொழிலன் தோட்டத்திற்கு சென்று அகர இகர ஈற்று வினையச்சங்களுக்கு முன்னாடி ஒரு கமா சென்று எச்சம் வாழை இலை பறித்து வந்தான். இந்த இடத்துல நீங்க என்ன போடக்கூடாது, வன்தொடர் குற்றியல் உகர்ந்தானன் வல்லினம் போடக்கூடாது. ஏன் அப்படின்னா வருமொழியோட முதலெழுத்து எரள வளலன்ற இடையினை எழுத்து. நமக்கு என்ன வரணும், கசட தபரன்ற வல்லின எழுத்து வந்தா தான் போடணும். அடுத்து எழுத்து தொடரை தேர்ந்தெடு. எங்கத பெருசு, எங்கத பெருசு, என் கதை பெரியது. ஆப்ஷன் டி. சொல்றேன் அப்படின்றதோட எழுத்து வழக்கு என்னது? சொல்கிறேன், சொல்கிறேன், சொல்றேன் அப்படின்னு சொல்லுவோம்ல அது. அடுத்து புழியம் அப்படின்றதனுடைய அந்த இணைப்பு சொல் என்னதுன்னா கன்று. கீரி பிள்ளை, கீரி பிள்ளை. அடுத்து பாருங்க மனித நேயம் அப்படின்ற சொல்ல இணைஞ்சிருக்கக்கூடிய 2 சொற்கள் என்னது அப்படின்னா மனிதம், நேயம் 2. அடுத்து நிகழ்காலத்தை தேர்ந்தெடு. சுடற்கொடி பாடுகிறாள். கிறு கின்று ஆணின்று வந்துச்சுன்னா அது நிகழ்காலம். கிறு கின்று ஆணின்று.
பாடினால் லித்திட்டின்னு வந்தா இறந்த காலம். இப்போ இவ்வும் எதிர்காலம். மல்லிகை பந்தலின் கீழே தங்கினான் அப்படின்றது எந்த காலத்தை குறிக்கும்? மல்லிகை பந்தலுக்கு கீழே தங்கினான். இத்திட்டேரின்னு வந்துச்சுனாலே அது இறந்த காலம். தங்கினான்ல அது இறந்த காலம். அடுத்து சரியான வினா சொல்லி தந்தது. ஆழ்வார்கள் எத்தனை பேர்? ஆழ்வார்கள் தங்குமிடம் அப்படின்றது ஒரு வினா சொல்லா கிடையாது. எத்தனை, உன் பேர் என்ன, நீ எங்க இருந்து வர்ற, எந்த ஊருக்கார, இந்த மாதிரி எந்த, என்ன, எத்தனை, அந்த மாதிரியான வினாச்சொற்கள் இடம்பெற்றா மட்டும்தான் அது என்னது வினாச்சொல். அடுத்து சரியான வினா சொல்லை தருந்தது. அறநெறிச்சாரம் என்பதனுடைய பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ. விளக்கம் தருவது எதுன்னு கேட்டா அது வினாச்சொல். அறிவது யாதுன்னு கேட்டா அது வினாச்சொல். ஆனா வினாச்சொற்கள் இதுல எதுவுமே இடம்பெறல. ஒரு சொல்லால் தொடரின் 2 இடங்களை நிரப்புக. எனக்கு டேஷ் பங்கு பிரித்து கொடுக்கவா, கீழே ஈரம் பார்த்து உன் டேஷ் வை. எனக்கு 1/4 பங்கு பிரிச்சு கொடுத்துருப்பா, கை பங்கு பிரிச்சு கொடுன்னு சொல்ல மாட்டோம். 1/4 பங்கு பிரிச்சு கொடுத்துரு, ஈரம் பார்த்து உன் காலை வை, இல்லைன்னா வலிகி விழுந்துருவேன், அப்படிதானே சொல்லுவோம். சோ ஆப்ஷன் பி. அடுத்து வல்லின மிகும் மற்றும் மிகாத்தவர்களினுடைய பொருள் அறிந்து பொறுத்துக. பாலை பாடினான் அப்படின்னா பாலை திணையை பாடினான். பாலை பாடினான் அப்படின்னா பால் இருக்குல்ல, பாலு 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 பாலுன்னு பிள்ளைங்க பாட்டு படிக்குதுல, அது பால் பால்னு பால் பத்தி பாடுறான் அப்படின்னு. தேரை பார்த்தான் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேரை தேரை அப்படின்னு என்ன அர்த்தம்னா தேரை, தவக்கால இருக்குல்ல தேரை, அது அதனுடைய ஒரு வகையான இனம், அதை பார்த்தேன். தேரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது தேர் நிக்குதுல, ஓடுதுல, திருவிழாக்கள் இருக்கக்கூடிய தேர், அதை பாக்குறாங்க. அப்ப 4, 3, 1, 2 ஆப்ஷன் சி. அடுத்து பின்வரும் தொடர்ல இருக்கக்கூடிய 4 வகை சொற்களில் உரிச்சொல். உரிச்சொல் அப்படின்னு சொல்றது மாநகர், கூர்ணனி, இந்த மாதிரியாக வரக்கூடிய இடங்கள் தான் என்னது அப்படின்னா உரிச்சொத்தொடர். மாநகரம். அடுத்து அடைப்புக்குள் இருக்கக்கூடிய சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. சிங்கம் முளை, முளைனா குகைன்னு அர்த்தம், குகையில் வாழும். பறவை கூண்டுக்குள்ள என்ன செய்யும்? கூடு கட்டி வாழும். அடுத்து தூய்ப்பது அப்படின்னா தருவது அப்படின்னு அர்த்தம். அதோட இன்னொரு பொருள் என்னதுன்னா கற்பது. முச்சங்கம் தூய்ப்பதால், அந்த மாதிரிலாம் வரக்கூடியது இருக்குல்ல, சந்தக்கவி தமிழழகநாதனுடைய ஒரு பாடல். அடுத்து இருபொருள் தருக. நூல் அப்படிங்கிறது ஆடை நெய்யறதுக்கும் நூல் தான். மூதுரை ஒரு அறநூல். ஆடை நெய்யறதுக்கும் இந்த நூல் வேணும். நூல் அப்படின்னா புத்தகத்தையும் குறிக்கும். அடுத்து பட்டு பாட்டு, குறில் நெறி வேறுபாடு. பட்டு அப்படின்னு அர்த்தம்னா பட்டு மெத்தையில பாட்டு கேட்டுக்கிட்டே படுத்துங்கன்னு எவ்வளவு சுகமா இருக்கும். ஆப்ஷன் சி. அடுத்து சிறு சீரு. சிறுன்னு அர்த்தம் சிறுமை, வறுமையை கூட குறிக்கலாம். சிறு சீரு அப்படின்னா சீர்னாங்க, சிறு பிள்ளையா இருந்தா கூட என்ன செஞ்சிருது, சீரிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். சீரு அப்படின்னா பாயிறது. அடுத்த பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய இன்னொரு சொற்களை வச்சு சொல்றதுக்கு பேரு. உதாரணமா இறந்து போயிட்டாருன்ற போல இயற்கையை எய்தினார், இறைவனடி சேர்ந்தார், அந்த மாதிரிலாம் சொல்றது. செத்து போயிட்டாருன்னு சொல்றதுக்கு பேர் அது மங்களம். அமங்கலமான வார்த்தைகளை நீக்கி மங்களமான வார்த்தைகளை சொல்றது. பொற்கொள்ளர் பொன்னை பறி அப்படின்னு சொல்றது என்ன கிடையாது அப்படின்னா மங்களம் கிடையாது. இதுக்கு பேர் குழுவு குறி. சிலர் வேலை செய்யறவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும்தான் அந்த இது வந்து புரியும். க்ளூ வேர்டு தான் இது. அப்ப கூற்று காரணம் ரெண்டுமே தவறுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறொரு சொற்களால் சொல்றதுக்கு பேர் என்னது அப்படின்னா மங்களம் கிடையாது. அமங்கலமான வார்த்தைகளை நீக்கி மங்களமான வார்த்தைகளால சொல்றதுக்கு பேர் தான் மங்களம். இப்ப உதாரணமா செத்து போயிட்டாரு அப்படின்னா அதை இயற்கை எய்தினாருன்னு சொன்னா அதுக்கு பேரு மங்களம். செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்றதை விட இயற்கை எய்தினார் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் என்னது மங்களம். அப்ப என்னங்க மத்தவங்க முன்னாடி சொல்லக்கூடாத வார்த்தை அப்படின்னா நான் பாத்ரூம் போயிட்டு கழுவிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல மாட்டோம். இப்ப என்ன சொல்லுவோம், கால் கழுவி வந்தேன் அப்படின்னு சொல்றதுதான். பின்னாடி முன்னாடி வெளிப்படையாக சொல்லக்கூடாத விஷயங்களை மறைச்சு சொல்றது. கால் கழுவிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு தான் இடக்கரடக்கல். இடக்கர் ரடக்கல். சரிங்களா? அப்ப கூற்று காரணம் ரெண்டுமே என்னது தவறு. அடுத்து வாய்ப்பூட்டு சட்டத்துக்கு ஆட்பட்ட தலைவர்கள் வட இந்தியால திலகரும் தென்னிந்தியால முத்துராமலிங்க தேவரும். சரி, 2 பேருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டுருவாங்க. ஆங்கில ஆட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டதனால அந்த சட்டம் கொண்டு வரப்படுது. ஆதரவா செயல்பட்டாங்களா தெரிஞ்சா என்ன செஞ்சிருவாரு, திலகர் கொன்றுவாரு. ஆங்கில ஆட்சிக்கு எதிராக செயல்பட்டதுனாலதான் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. நிறைய அவங்கள பத்தி பேசுறது, அதனாலதான் அந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆப்ஷன் சி. கலைச்சொல்லறிதல். பேடின்னு அர்த்தம் நெற்பயிர். பேடினா நெற்பயிர். சுகர்கேன்னா கரும்பு. பொயட்னா அர்த்தம் கவிஞர். பொயட்னா கவிஞர். அடுத்து அடிவகைகளில் தவறானது. நெல் தாள் அப்படின்னு வரும். கேழ்வரகு. தூர்னா புதர். கோல்னா அர்த்தம் மிளகாயா, குத்துச்செடி வராது. அடுத்து பூக்கையை குவித்து பூவே புரிவோடு காக்க என்று வேண்டியது. யார் வேண்டுனா அப்படின்னா கருணையன் எலிசபெத்துக்காக வேண்டியது. ஆப்ஷன் பி. சொல்லும் பொருளும் சரியானது எது அப்படின்னா பாசவர் அப்படின்னு அர்த்தம் வெற்றிலை விற்கிறவர். ஓசுனர்னா எண்ணெய் விற்கிறவர். சரிங்களா? அதாவது நெய்யிறவருக்கு என்ன சொல்லுவோம், சிற்பின்னு சொல்லுவோம். வாசவர்னா மண்ணுள் வினைங்க.
சரிங்களா? பெரிய மீசை சிரித்தார், எந்த பண்பு தொகை, இந்த மாதிரி எந்த தொகையும் மறைஞ்சிடாம இது எல்லாத்துக்கும் புறத்த பெரிய மீசையை உடைய நபர் ஒருவர் சிரித்தார் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு பேரு அன்மொழி தொகை. வெகுல இடம் பெறாத ஒண்ணு. அடுத்து அருந்துணை அப்படின்றத பிரிச்சு எழுதும் போது கிடைப்பது அருமை கூட்டல் துணை. ஈறு போதல்ல மை விகுதி போயிரும், தாவுக்கு இனமான இந்த இடத்துல இனமிகள்ல தோன்றும். அடுத்து சரியான வரிசை எது? இதுல உயிரெழுத்துக்கள் இருக்கிறத முதல்ல எடுத்துக்கணும். உ ஏ, உழவு ஏர், உழவு 1 ஏர் 2. அடுத்து இம்மு கூட்டல் ஆ, குறில் 1 இம்மு கூட்டல் ஆ, அப்ப உழவு ஏர் மண் மாடு சி. வீரனை புகழ்ந்து பாடுறதுக்கு பேரு பாடான் திணை. அடுத்து வேலமரம் கூட்டு பேர் என்னன்னா வேலங்காடு, கருவேலங்காடு. வேலமரம் அப்படின்னா கூட்டு பேர் கருவேலங்காடு. அடுத்து உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, உயிரெழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்குது. இங்க மத்ததெல்லாம் பாருங்க, கழுத்தை இடமாக கொண்டு உயிரெழுத்துக்கள் 12 பிறக்குது. இதையும் கிட்டத்தட்ட சொல்லலாம், ஆனா உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த சப்ஜெக்ட் முன்னாடி வரணும். அடுத்து பின் வருவனவற்றுள் முறையான தொடரை தேர்ந்தெடு. தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடம் உண்டு. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. அடுத்து கோவலன் சிலம்பு விற்க போனாள் கிடையாது, அவன் ஆணு, அப்ப ஆண் பால் வினை முற்றில முடியணும், போனான். ஆப்ஷன் ஏ. கண்ணகி சிலம்பு அணிந்தான் கிடையாது, கண்ணகி பெண்பால், அப்ப பெண்பால் விகுதி வரணும். சிலம்பு அணிந்தாள், அணிந்தாள் அப்படின்னா அது தன்வினை, அணிவித்தாள் அப்படின்னா பிறவினை. அடுத்து சொல் பொருள் எதிர்ச்சொல்லோட பொறுத்துங்கன்ட்டாங்க. எளிது ஈஸி, எதிர்ச்சொல்லனது கஷ்டம். ஈதல் கொடுக்கிறது, எதிர்ச்சொல்லனது ஏற்றல். அந்நியர் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது, அதுக்கு எதிர்ச்சொல் உறவினர், சொந்தக்காரங்க. இரவலர் புறவலர், அப்ப 2 3 4 1 பி. அடுத்து சொல் பொருள் பொறுத்துக்க. நாற்று நாத்து நடுறது 1, நீர் பாய்ச்சுறது, கதிர் அறுக்கிறதா களை பறிக்கிறதா, கதிர் அறுக்கிறது களை பறித்தல், அப்ப 3 4 2 1 ஆப்ஷன் ஏ. குழந்தைகள் டேஷ் என்ற உதவிகளை பிறருக்கு செய்யணும், குழந்தைகள்ட்டாங்க, அப்ப பன்மை, அவங்களால என்ற முயறது, அப்ப தன்மையில பன்மை, அதனால என்ன செய்யணும், தன்னால்னு போடக்கூடாது, தம்மால்னு போடணும், ஆப்ஷன் பி. சிறுமி டேஷ் கையில் மலர்களை வைத்திருந்தால், சிறுமின்னு சொல்லும் போது தன்மையில ஒருமை, அப்ப சிறுமி தனது கையில் மலர்களை வைத்திருந்தாள். அடுத்து கீழ்கண்ட பத்தினைப்படுத்தி வினாவுக்கான சரியான விடை. ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் என்ற புகழுக்குரியது எது அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். இந்திய மொழிகள் அனைத்திலும் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள் இங்க பாதுகாக்கப்படுது. உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் இருக்கக்கூடிய நூலகம் எது அப்படின்னா கன்னிமாரா நூலகம் தான். இது சென்னை எழும்பூர்ல அமைஞ்சிருக்கு. இந்தியாவில தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகமும் என்ற பெருமைக்குரியதும் இதுதான். திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் அப்படின்றது என்னது அப்படின்னா இந்தியாவில தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் அப்படின்ற பெருமைக்குரியது. 1836 தொடங்கப்பட்டு 53 பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகம் தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய நூலகம். இதுதான் ஆவண காப்பக நூலகமாக இருக்கு. உலகினுடைய மிகப்பெரிய நூலகம் அப்படின்ற பெருமையை தாங்கி நிற்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். தமிழ் நூல்கள் அதிக அளவு எங்க இருக்கு? கன்னிமாரா நூலகத்துல இருக்கு. அடுத்து சரஸ்வதி மஹால் நூலகம் அமைந்திருக்கக்கூடிய இடம் தஞ்சை. தேசிய நூலகம் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு எப்ப வந்துச்சு? 1953. அடுத்து உலகின் மிகப்பெரிய நூலகம் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். தேசிய நூலகத்தினுடைய சிறப்பம்சம் என்னது? ஆவண காப்பகமாக அது செயல்படுது. அடுத்து பயனிலா, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, சேர்த்து எழுதும் போது பயனிலா. சீரிழமை பிரிக்கும் போது சீர் கூட்டல் இளமை. சில இடங்கள்ல சீர்மை கூட்டல் இளமைன்னு இருக்கு, பட் புது புக்ல இதுதான் அப்டேட்டட் வெர்ஷன். இரு போதெல்லாம் மை விகுதி போயிரும், இதுதான் வந்து கரெக்டா வரும். ஆனா இப்ப வந்து புது புக்ல இப்படி கொடுத்திருக்காங்க. வெங்கரி வெம்மை கூட்டல் கரி, இரு போதெல்லாம் மை விகுதி போயிரும். முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மகரமானது இந்த காவுக்கு இனமான இங்காக மாறும். அடுத்து சேர்த்தெழுதுக. முத்துச்சுடர், வன் தொடர் குற்றியலுகரம். குசுடுத்துபுருக்கு முன்னாடி வல்லின எழுத்து இருக்கும் போது வன் தொடர் குற்றியலுகரத்துல வல்லினம் மிகும். எப்ப இங்க வருமொழியோட முதல் எழுத்தும் வல்லின எழுத்தாக இருக்கும் போது முத்துச்சுடர். முதுமை கூட்டல் மொழி, இரு போதெல்லாம் மை விகுதி போயிருது முதுமொழி. உயர்வடைவோம், உயர்வு கூட்டல் அடைவோம். உயிர்வரின் உக்குரல் என்ன செஞ்சிடும்? மெய்யெழுத்தை விட்டுட்டு ஓடிடும். உடல் மேல் உயிர் வந்து ஒன்றி உயிர்வடைவோம். செம்பயிர் பிரிச்சு எழுதும் போது செம்மை கூட்டல் பயிர். எல் அப்படின்றதுனா பகல், அதோட எதிர்ச்சொல் இரவு. வெர்புனா மழை, வெர்புனா அர்த்தம் மழை, அப்ப அதோட எதிர்ச்சொல் பள்ளம், பள்ளத்தாக்கு. கிராப்னா செதுக்கி, சரிதான். ஹர்சர்னா ஏவி, ஃபோல்டர்னா உரை. சர்வர்னா அர்த்தம் வலைதளம் அப்படின்னு அர்த்தம், உளவி கிடையாது. அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக. குழல்கள் செய்ய இயலாத மரங்கள். கருங்காலி, செங்காலி, சந்தனம், இது மூணுமே என்னது? குழல்கள் செய்யறதுக்கு இயலாத மரங்கள். அகில் வந்து செய்ய முடியும், அப்பதான் பொருந்தா சொல். அதே மாதிரி துவரை பவளம், கோடு
கொம்பு. துவரைனா அர்த்தம் பவளம்னு அர்த்தம். மல்லல்னா வளம். சரிங்களா? கோடுனா கொம்பு. செருனா அர்த்தம் செருக்கு கிடையாது. செரு இந்த செருனானது, இந்த செருனானது. செருக்களம் செருனா ஒண்ணு வயலை குறிக்கக்கூடியது. அது எந்த வயல், இது எந்த செரு. அதாவது செரு செரு இது ரெண்டுக்குமே என்ன இருக்கு அப்படின்னா நிறைய ஒரு சில விஷயங்கள்ல வேறுபாடுகள் இருக்கும். எப்படி அப்படின்னா செருக்களம் சிதறிடும் வீரம்னு அஜித் படத்துல வர்றது இந்த செரு, போரிடுறது. செரு அப்படின்னா அர்த்தம்னா வயல். பழனம் அப்படின்னாலும் வயல், கழனினாலும் வயல். அடுத்து ஏறுகோல் அப்படின்னா எருது கட்டி. ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு. சரிங்களா? இது தூத்துக்குடி பாண்டிச்சேரி பக்கத்துல அரிக்கமேடு. திருவாரூர் கரிக்கையூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்கு சம்பந்தமே கிடையாது. எருதுகோல் எருது கட்டி. பட்டிமன்றம் பட்டி மண்டபம். அடுத்து பொருந்தாயனையே கண்டறி. நாத்து நடுறோம், கதிர அறுக்கிறோம், நீர் பாய்ச்சறோம், களை எடுக்கணும், களை அடிக்க மாட்டோம். அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறி. அப்துல் கலாம் பிறந்த நாளை என்ன நாளாக கொண்டாடுறோம்? அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாளை என்ன பண்றோம் அப்படின்னா எந்த நாளாக கொண்டாடுறோம்? முதல்ல விவேகானந்தரனுடைய பிறந்த நாள் தேசிய இளைஞர் தினம், அது சரி. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா காமராஜனுடைய பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள், ஜூலை. நேருவினுடைய பிறந்த நாள் குழந்தைகள் நாள். அதே மாதிரி ஏபிஜே அப்துல் கலாமினுடைய பிறந்த நாள் அக்டோபர் 15. இந்த நாளை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆசிரியர் நாளாக கொண்டாட மாட்டோம். இந்த நாளை நம்ம எந்த நாளாக கொண்டாடுறோம்? தேசிய வாசிப்பு, அதாவது வாசிப்பு நாளாக கொண்டாடப்படும் அப்படின்னு மகாராஷ்டிரா கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உலக மாணவர் தினம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருந்தாங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இளைஞர் மறுமலர்ச்சி நாளாகவும் என்ன செஞ்சிருந்தாங்க அப்படின்னா அறிவிச்சிருந்தாங்க. அடுத்து திங்கள் அப்படின்னா மாதம். மெயினா உண்மை, பகலவன் கதிரவன். பொய்மை அப்படின்னா அர்த்தம் பொய் சொல்றது. அதுக்கு எதிர்ச்சொல் இங்க கொடுத்துருக்காங்க. இங்க எல்லாம் பொருள் கொடுத்துட்டு இங்க எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க, அதான் பொருந்தாதது. அடுத்து சந்திப்பிழையற்ற வாக்கியங்கள். பதிகம் என்பது 10 பாடல்களை கொண்டது. பதிகம் என்பது வன்தொடர் குற்றியலுகரம், இங்கேயும் வல்லினம். அப்போ 10 பாடல்களை 2ஆம் வேற்றுமை விரிக்கு பின்னாடி வல்லினம், ஏன்னா இங்கேயும் வல்லினம் எழுத்து வந்திருக்கு, இது சரி. பதிகம் என்பது 10 பாடல்கள், இதெல்லாம் இங்கே கிடையாது, தப்பு. விழாக்களின் போது இசை 2ஆம் வேற்றுமை உருவான ஐ வெளிப்படையா வந்திருக்கு, இங்கேயும் வல்லினம் எழுத்து வந்தா இக்கு வரணும். அப்ப இசைக்கருவிகளை இசைப்பது வழக்கம். 1ம் 4ம் சரி, ஆப்ஷன் சி. அடுத்து புலி என்ன செய்வோம்? புலிப்பரல். சிங்கக்குருளை, ஆட்டுக்குட்டி, யானை கன்று, ஆப்ஷன் ஏ. அடுத்து கைகள் இரண்டும் பிறருக்கு உதவவே என சான்றோர் கருதினர். கைகள் இரண்டும் பிறருக்கு உதவவே என சான்றோர் கருதினர் அப்படின்னு தான் சொல்லணும். சான்றோர்கள் கருதினர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வலுவற்ற தொடர்னு இதுக்கு ஆன்சர் டி கொடுத்திருக்காங்க. கைகள் இரண்டும் பிறருக்கு உதவவே என சான்றோர்கள் கருதினர் அப்படின்னு சொல்லலாம். ஆனா சான்றோர் கருதினர்ன்றதான் எக்ஸாக்டான ஆன்சரா இருக்கும். ஏன்னா அதுலயே பலர்பால் வந்துருச்சு. அடுத்து வலுவு சொல்லற்ற தொடரை கண்டறி. சிற்பி சிலையை வார்த்தான். பானை வணையிறாங்க, கூடை முடைகிறது, இதெல்லாம் வினை மரபு. வல்லினம் மிகாயிடம். தனிச்சிறப்பு. இனி தனின்ற சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். கணா கண்டேன், அந்த அப்படின்ற எதிர்மறை சொற்களுக்கு முன்னாடி வல்லினம் மிகும். பூப்பந்தல், பூப்பேர் முன் இனமென்மையும். ஆனா குடிதண்ணீர் பக்கத்துல என்ன வராது? வல்லினம் மிகாது. கிரைங் சைல்டு வில் கெட் மில்க். அழுகிற பிள்ளைதான் என்ன செய்யும்? பால் குடிக்கும். அடுத்து கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கு இடையில் நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ள மொழி தமிழ் மொழி. கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கு இடையில் நீந்தி அகர இகர ஈற்றி வினையச்சங்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். நிலைநிறுத்தி, இங்கேயும் வல்லினம் எழுத்து வந்திருக்கிறதுனால வல்லினம் மிகுந்திருக்கு, ஆப்ஷன் டி. அடுத்து வெல்த் அர்த்தம் நலம், கடமை கிடையாது. பாவர்ட்டி அப்படின்னா வறுமை, பொது உடைமை கிடையாது. ஆம்பிஷன் அப்படின்னு அர்த்தம் நோக்கம். கர்டசினா நட்பண்பு. பி மட்டும் தான் சரியா இருக்கு. ஹீரோஸ்டோன் அர்த்தம் கல்வெட்டு. எபிகிராஃபி, எபிகிராஃபி அப்படின்னாலே கல்வெட்டியர். ஹீரோஸ்டோன்னா நடுகள். இன்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னா கல்வெட்டு. எக்ஸ்கவேஷன் அப்படின்னா அகலாய்வு. அப்ப சி மட்டும் தான் சரி. திணை, திணை. இந்த திணை அப்படின்றது உயர் திணை, ஒழுக்கம், அதை குறிக்கக்கூடிய. இந்த திணை அப்படின்றது மில்லட் வகைகள், அதை குறிக்கக்கூடியது. அலை அப்படின்னா அலைச்சல், கடல் அலை, இதெல்லாம் குறிக்கக்கூடியது. இது அலைச்சல் அப்படின்னு கொடுக்கலாம். அலைஞ்சு நாயா தெரியுதுப்பா அந்த பிள்ளை அப்படின்னு சொல்றதுக்கும் கடல் அலை, இதுக்கு இந்த அலை. இந்த அலைனா அலை வர சொல்லு, காலிங் பெல்லடி, அழைப்பு மணி, அது அதை குறிக்கக்கூடியது. அப்போ ஆப்ஷன் பி. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஆழி, சூழி, கணையாளி. ஆளிங்கிறது வேற, சூழின்னா நெத்தில் அணிகிறது. கப்பல், பேருந்து, இது ரெண்டுமே வேற வேற. இங்க பாருங்க நாவாய் வங்கம், இது ரெண்டுமே எதை குறிக்குது? கப்பலை குறிக்கக்கூடியது. சரிங்களா?
அடுத்து ஆழி, முன்னீர், பவம் ஆகிய சொற்கள் கீழ்கண்டவற்றில் எதை குறிக்குது? கடலை குறிக்குது. பறவை, கடல். படி என்னும் வேர்ச்சொல்லினுடைய பதம் என்ன அப்படின்னா படித்தான். இங்க கொடுத்திருக்கக்கூடிய வேற எதுவுமே கிடையாது. இதுக்கு பாடு அப்படின்னு அர்த்தம், இதுக்கு கல் அப்படின்றது அர்த்தம். படிச்சான்னா ஆப்ஷன் ஏ. பாடினால் அப்படின்றதனுடைய வேர்ச்சொல், வேர்ச்சொல் எப்பவுமே ஒரு கட்டளை சொல்லாக இருக்கும். அப்ப பாடு. ஆடுன்ற வேர்ச்சொல்லினுடைய வினையாளனையும் பெயர் வடிவம் என்னது அப்படின்னா ஆடியவன், இந்த வினையை செய்தவன். ஆடி என்ற வேர்ச்சொல்லிலிருந்து வினை எச்சத்தை உருவாக்கும். வினை எச்சம்னா இகரத்திலேயோ உகரத்திலேயோ முடியணும். அப்ப ஆடி. அடுத்து அகர வரிசைப்படுத்துக. காதான் ஃபர்ஸ்ட், கல்வி. கா 2, காட்சி. மூணாவது என்னன்னா கிண்ணம் 3, கீரின்றது 4. அடுத்து 5 கேள்வி. அடுத்து சகர வரிசையில் ஆரம்பிக்கிறது. சூடு இச்சு கூட்டல் ஊ, செடி இச்சு கூட்டல் ஏ, சுடு இச்சு கூட்டல் ஊ, சோழன் இச்சு கூட்டல் ஓ, சேரன் அப்படின்னா இச்சு கூட்டல் ஏ. அப்ப அப்படி பார்த்தோம்னா சுடு, சூடு, செடி, சேரன், சோழன். ஆப்ஷன் பி. அடுத்து முதல், மீமிசை, மிசை, மலை, மாலை. முதல்னா இம்மு கூட்டல் ஊ, மீமிசைனா இம்மு கூட்டல் ஈ, மிசைனா இம்மு கூட்டல் ஈ, மலைனா இம்மு கூட்டல் ஆ, மாலை அப்படின்றது இம்மு கூட்டல் ஆ. அப்ப அந்த வரிசையில் ஆப்ஷன் சி. அடுத்து பணம், பாட்டி, பெட்டி, பேட்டை, போ. பணம் இப்பு கூட்டல் ஆ, பா இப்பு கூட்டல் ஆ, பெட்டி இப்பு கூட்டல் ஏ, பேட்டை இப்பு கூட்டல் ஏ, போ இப்பு கூட்டல் ஓ. ஆப்ஷன் பி. அடுத்து அகர வரிசை. வலிமை, வாரம், விசிறி, வீடு, வேற்றுமை. இப்ப நான் சொன்ன மாதிரி இவ்வு கூட்டல் ஆ வலிமை, இவ்வு கூட்டல் ஆ வாரம், இவ்வு கூட்டல் ஈ விசிறி, இவ்வு கூட்டல் ஈ நெடில், வீடு, வேற்றுமை. அதே மாதிரி நகர வரிசை. இந்து கூட்டல் ஆ நன்மை, இந்து கூட்டல் ஆ 4, இந்து கூட்டல் ஈ நிலம், ஈ நீச்சி, நெருப்பு. அதே மாதிரிதான் பகர வரிசையும். இப்பு கூட்டல் ஆ, இப்பு கூட்டல் ஈ, இப்பு கூட்டல் ஆ பள்ளம், இப்பு கூட்டல் ஆ பாலை, இப்பு கூட்டல் ஈ, இப்பு கூட்டல் ஈ, இப்பு கூட்டல் ஊ. ஸோ இதோட 100 கேள்விகளுக்கான எக்ஸ்பிளனேஷன் முடியுது. அடுத்த செட் வீடியோவை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இதை நீங்க எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ குரூப் 4ல உங்களுடைய மார்க் அப்படின்றது கண்டிப்பாக உயரும். நன்றி.